அனைவருக்கும் வணக்கம். வாக்ஸ் குழுமத்தின் 19வது ஆண்டு நிறுவனர் தினத்திற்கு வந்திருக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று எங்களது நிறுவனத்தின் ஆணிவேர் ஐயா ஞானசுந்தரம் அவர்கள் நினைவை போக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அவரது நினைவு நாளை நிறுவன தினமாக கொண்டாடி ஏழை இந்திய மாணவ மாணவிகளுக்கு குறிப்பாக கைம்பெண்களின் குழந்தைகளுக்கும் கைவிடப்பட்ட பெண்களின் குழந்தைகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகளுக்கும் நல்ல மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் அரசு பள்ளியில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கும் முதலிடம் கொடுத்து தமிழகம் எங்கும் சுமார் 600 பேர் வரை வருடம் கல்வி உதவி வழங்கி வருகிறோம். இதுவரையில் 19 ஆண்டுகளாக சுமார் 18,000 பேருக்கு நாங்கள் கல்வி உதவி வழங்கியிருந்தோம். மொத்தமாக 3 கோடியே சென்ற ரூபாய் இதற்காக நாங்கள் ஒதுக்கி எங்களது வாக்ஸ் பவுண்டேஷன் அறக்கட்டளையின் மூலமாக கொடுத்திருக்கிறோம். இந்த ஆண்டு அதே போல மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு மட்டும் கொடுத்து இன்று அவர்களுக்கு சுமார் 50 பேருக்கு கல்வி உதவி வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போல அவர்களுக்கு ஒரு சுமார் 150 குடும்பங்களுக்கு தேவையான 2 மாதங்களுக்கு தேவையான அவர்களுக்கு உணவுப் பொருட்களும் இன்று வழங்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து தமிழகம் எங்கும் பல்வேறு இடங்களில் அவர்களுக்கான கல்வி உதவி பல்வேறு நாட்களில் வழங்க உள்ளோம். இது வருடம் நடக்கின்ற நிகழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். ஏறத்தாழ நான் பார்வை மாற்றத்தில் இருந்தாலும் நான் என் சமூகத்திற்கென்று செயல்படக்கூடிய என்னுடைய சேவை போக்கு சேவை பாதை பயணத்தை வாக்ஸ் பவுண்டேஷன் பெரிய உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றேன். என் சமூக போக்கு யாருக்கு எந்த மாதிரி இப்ப நாங்கள் பார்வை மாற்றுத்திறனாளிகள் பல இடங்கள்ல ரயில்வே பேருந்து நிலையங்கள் இப்படி ஒவ்வொரு ஏரியாக்களையும் போய் வியாபாரம் செய்யக்கூடிய பொதுவா பாத்தீங்கன்னா நாங்க வியாபாரம் செய்யக்கூடிய பார்வையற்றவர்களுக்கான வியாபாரிகள் அமைப்பு வச்சிருக்கோம். அந்த அமைப்பினுடைய சார்பில் வியாபாரத்துக்கு போற வழியில அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இணைப்புகள் அல்லது வியாபார பொருள்ல இருக்கக்கூடிய தடைகள் தரக்குறைவுகள் இப்படி எல்லாம் எல்லா வகையிலையும் எந்த வகையிலும் அமைப்புகள் இருந்து எதை ஈடு செய்ய முடியுமோ அவ்வளவு முழுமையாக முக்கியத்துவம் கொடுத்து இந்த சேவையை தொடர்ந்து நான் செய்து வருகிறேன். என்னுடைய சேவை பயணத்தில் அது வெற்றிகரமாக முடிகிறது என்று சொன்னால் அதுல முழுமையான பங்கு வாக்ஸ் பவுண்டேஷனுடைய பங்கு என்று சொல்வதில் நான் எல்லோருக்கும் தெரியப்படுத்துவதில் கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே இப்படி கல்வி எங்களுடைய பிள்ளைகளின் கல்வி களத்திலும் எங்களுடைய கல்வி பயணத்திலும் எங்கள் சார்ந்த பார்வை மாற்றுத்திறனாளிகள் சார்ந்த வேறு ஏதேனும் அத்தியாவசிய தேவைகளிலும் வாக்ஸ் பவுண்டேஷன் தொடர்ந்து பங்கெடுத்து வருகிறது. எங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறது. உபகரணங்கள் ஏதேனும் எங்களுக்கு தேவை என்று சொன்னாலும் அவ்வப்போது அதையும் செய்து வருகிறது. எனவே இந்த விழாவில் எப்பொழுதும் எங்களுடைய தேவைகளை கேட்டறிவதோடு மட்டுமே அதை பூர்த்தி செய்த திறமையிலே வாக்ஸ் பவுண்டேஷனுடைய பங்கு பெரிதென இருக்கிறது என்று தெரிவிப்பதில் அளவில்லாத மகிழ்ச்சி அடைகிறது. வேறு ஏதேனும் இது தொடர்பாக வாக்ஸ் பவுண்டேஷன் எங்களோடு பயிர் செய்தியாளர்கள் கேட்டால் அதற்குரிய பதில் கற்றுக்கலாம். இதுதான் சொல்லுவாங்கல்ல, மீனை டெய்லி சாப்பிடறதுக்கு கொடுக்கறதோட மீனை பிடிக்கிறது கத்துக்கிறது மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுக்கு இன்று தாயத்துக்கு அவங்க மாற்றுத்திறனாளி தாயத்துக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி 2 மனைகளை ஒதுக்கி அவர்களுக்கு அங்கே சுய உரிமை சுய தொழில் கற்றுக்கொள்ளுமாறு அவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் வகையில அந்த இடத்துல ஒரு சென்டரை நிறுவனம்ங்கிறது தான் எங்களோட நீண்ட நாள். அது இந்த வருடம் நாங்க விண்ணப்பப்போம். அதுல
கவர்மெண்டோட கவர்மெண்டும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம தனியார் நிறுவனங்களும் அறக்கட்டளைகளும் இதுக்கு உதவி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவர்களுக்கு ஒரு பயிற்சி மையத்திற்கு அவரவர் காலில் நிற்கும் வகையில் அவர்களை தொழிலதிபர்களாகவும் தொழில் முனைவர்களாகவும் ஆக்குவதுதான் நீண்ட நாள் கனவு. இது மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு அரசோட இணைந்து நாங்கள் செய்யறோம். இது அரசோட இணைந்து செயல்படுறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா ஒரு தொழில் செய்யும் போது தொழிலுக்கான அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டியது அரசு. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு பையோ இல்ல தீப்பெட்டி ஒரு மெழுகுவத்தியோ இல்ல ஒரு கடலை மிட்டாயோ இல்ல உணவுப் பொருட்களோ தயார் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அங்கீகாரம் பண்ணிட்டு முதல் ப்ரிஃபரன்ஸா பொருட்களை வாங்க வைக்க வேண்டியது அரசோட கடமை. அவர்களுக்கு அதை நாங்கள் அறிவுறுத்தி அதில் இருந்து வரும் பொருட்களை அவர்களை வாங்கி வைக்குமாறு ஏற்படுத்துவதே எங்களது நோக்கம். சொல்லலாமா? இது சம்பந்தமா நானே சொல்லியிருக்கணும். அது நான் உங்கள்கிட்ட சில கேள்வி பிறகு சொல்லியிருந்த மாதிரி யோசித்தேன். பொதுவா 2 வருஷத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு நாங்க அரசாங்கத்திட்ட பல ஆண்டு காலமா விண்ணப்பிச்சுட்டு இருக்கோம். எங்களுக்குன்னு ஒரு இடத்தை கொடுங்க, நாங்க வியாபாரம் செய்ய நாங்களே தயாரிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அதற்கான அந்த மூலதன பொருள்ல இருந்து எல்லாமே எங்களுக்கு அரசு சார்பில் பண்ணி கொடுங்க. அதே சமயத்துல ரேஷன் கடைகள்ல பார்வை மாற்றத்தால் தயாரிக்கக்கூடிய சோப்புகளை அந்த பொருளோடு சேர்த்து கொடுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளுன்னு சொல்லி பல ஆண்டு காலமா கேட்டுட்டு இருக்கோம். ஆனா அது அரசு இந்த நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி இப்போதைக்கு நம்புறோம். இதுக்கு அடித்தளமாகத்தான் அரசு இடம் தராட்டியும் இடத்தை பொறுத்தவரை நாங்க கொடுப்பாங்க. அதற்கு மேற்பட்டு தொழில் ஆதாரங்கள் அல்லது அவருக்கு பயிற்சி எல்லாமே நாங்க பண்றோம். அந்த தொழில் வளர்ச்சி பெறுவதற்கும் பரிவர்த்தனைகளுக்கும் அரசோட உதவியை நாங்க பெற்றா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில வாக்ஸ் ஃபவுண்டேஷன் எங்களுடைய மூலமாக அரசும் செய்வாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஆனா முதல் முறையா அந்த தொழில் செய்வதற்கென்று அந்த பயிற்சி கூடத்திற்கென்று ஒரு இடம் வாக்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமா எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது மிகப்பெரிய விஷயமா நாங்க தருகிறோம். இந்த வாக்ஸ் ஃபவுண்டேஷனுடைய நல்ல ஒத்துழைப்பு அல்லது அவர்கள் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த இடம் என்பது ஒட்டுமொத்த தமிழக பார்வையற்றோருடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வளம் செழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையக்கூடிய நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம். அதே சமயத்துல அரசிடம் அடிப்படை நாங்கள் செய்தாலும் அது வாக்ஸ் ஃபவுண்டேஷன் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உறுதுணையா இருந்தாலும் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அரசுடைய ஆதரவு தேவை. இப்படிங்கிற அடிப்படையில தான் பொருளாதார ரீதியாகவும் அது வளர்வதற்கான நிர்வாக பயன் ரீதியாகவும் அரசை நாடி இருக்கிறோம். அரசு செய்வாங்க. பதினெட்டாயிரத்து சில்லற பேருக்கு கல்வி இது நிறைய சின்ன பிள்ளைங்க நிறைய இந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது கொஞ்சம் தவிர்த்துட்டு ஃபியூச்சர்ல என்ன பண்ணணும்னு விரும்பப்படுறோம்னா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல நல்ல மதிப்பெண்கள் எடுத்து அரசு பள்ளி படிச்ச பிள்ளைகளுக்கும் அது மாதிரி அப்பா இல்லாத குழந்தைகளுக்கும் அவர்களுக்கு பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கி இருக்கிற குழந்தைகளுக்கும் அதிகமா நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். அதன் அடிப்படையில ஏற்கனவே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிற குழந்தைகள்ல சிலர் 10th +2 அப்படி வர்றவங்களுக்கு நாங்க இப்ப மேலும் மேலும் அந்த உதவி செய்யணும்.